போய் பேசுனியாம்மா? என்னப்பா கேட்குறீங்க? எனக்கு புரியல. அதாம்மா, அந்த வைஷு வீட்டில் போய் பேசுனியான்னு கேட்குறேன். அத்தை அவங்க எங்கேயும் வெளியே போயிருக்காங்க. ஏதோ கோவிலுக்கு போகணுன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன் அவங்க வரதுக்கு. வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் போய் பேசுகிறேன் அத்தை. சரிம்மா. நானும் இதை பற்றி என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவகிட்ட சொன்னேன். அவளும் இது கரெக்டான முடிவு தான், சீக்கிரமாக பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லியிருக்கா. அவள் சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் எனக்கு கிளியராக ஆச்சே. அப்படியா அத்தை? நான் தான் சொன்னல, நான் எது சொன்னாலும் இந்த ஃபேமிலியோட நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு தெரியுமா அத்தை. என்ன அத்தை? நான் உங்களுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டேன், எடுத்துகிட்டு வரட்டுமா? இப்போ என்ன அவ்வளோ அவசரம்? நான் பேசிட்டு தானே இருக்கேன். இல்லை அத்தை, எனக்கு லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு, அதான் அத்தை சொல்கிறேன். என்னால் முடியல. பார்க்கறதுக்கு கல் உலக்க மாதிரி நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்ன ஃபீவர் வந்துட போகுது? நடிக்கிறியா என்ன? அத்தை நான் நடிக்கலாம் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். ஹலோ, எனக்கு பால் வேணும், எடுத்துகிட்டு வாங்க. என் ரூமுக்கு எடுத்துகிட்டு வரணும். சரி. அப்போ எனக்கு லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் தூங்குறேன், காலையில் பார்க்கலாம். குட் நைட். சரிம்மா போ. நீ ஏன் என் மூஞ்சே பார்த்து நிற்கிற? அவள் தான் பால் வேணும்னு கேட்டால, எடுத்துன்னு போய் கொடுப்போ. சரிங்க அத்தை. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பேர், எப்போ பார்த்தாலும் மூதேவி மூஞ்சி மாதிரி வச்சுருக்கு. ச்சே, அப்போ தெரியாது இவ இப்படி தான் இருப்பான்னு. தெரிஞ்சிருந்தா என் பையனுக்கு கட்டியே இருக்க மாட்டேன். வர வர இது மூஞ்சை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அத்தை என்ன சொல்லி தொலை. இப்போவாச்சும் உங்களுக்கு பால் கொண்டு வரட்டுமா அத்தை? ஏன், உனக்கு இஷ்டப்பட்டு தான் நான் நடந்துக்கணுமோ? அப்படிலாம் இல்லை, எனக்கு எப்போ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் குடிப்பேன். எனக்கு எப்போ வேணுமோ சொல்கிறேன், எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போ. சரிங்க அத்தை, எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் படுக்கட்டுமா? அப்போ எனக்கு பால் யார் எடுத்துகிட்டு வந்துடுவா? உங்கள் அப்பா நான் தருவான். இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு ரொம்ப முடியல அத்தை, எனக்கு ஃபீவராக இருக்குது, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். இல்லைனா உங்களுக்கு நான் செய்ய மாட்டேனா அத்தை? அதுக்கு ஏன் அத்தை அப்பாவெல்லாம் பேசுகிறீங்க? ஓ, ஒன்றும் இல்லாதவளை சொன்ன உடனே கோவம் வந்துருச்சோ? ஏன் உங்கள் அப்பனை நான் பேசக்கூடாதா? அத்தை அப்படி மரியாதை இல்லாமலாம் பேசாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி தாண்டி பேசுவேன், அந்த ஆளால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. அந்த ஆள் நைஸாக பேசி உன்னை என் புள்ள தலையில் கட்டி வச்சிட்டான். உன் மூச்சை பார்த்தாலே எனக்கு வர வர பிடிக்கவே மாட்டேங்குது. உன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதும், குடும்பம் ரொம்ப விளங்கிரும். ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் என்ன அத்தை பண்ண உங்களை? ஏச்சி வாய மூடு. என்ன எதிர்த்து பேசுறியா? அப்படிலாம் இல்லை அத்தை, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல, சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்களே, அதுக்கு தான் கேட்குறேன். நீ தப்பெல்லாம் பண்ண தேவையில்ல, உன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன்னை பார்த்தாலே திட்டணும் அடிக்கணும்னு தான் தோணுது. அவந்திக்காவை பார்த்தியா எப்படி நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கா? உன் மூஞ்ச பாரு, எப்போ பார்த்தாலும் மூதேவி மாதிரி வச்சிருக்க. உன்னை தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், என் புள்ள பாவம். உடனே குனிஞ்சுக்குவியே. உன்னெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. ச்சே. ஆமாம், பாத்திரம்லாம் கழுவி வைக்க சொன்னேனே, கழுவி வச்சிட்டியா? எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் அத்தை. கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சியா? நாளைக்கு காலையில் எழுந்து கிச்சன் அழுக்காக இருந்ததே, ஒன்றை தான் கேட்பேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அத்தை. இங்கே பாரு, காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து கோலம் போட்டிருக்கணும், புரியுதா? புரியுது அத்தை. நல்லா சாப்பிட வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது. இந்த வீட்டில் இப்படியே வளர்ந்துட்டல நீ. மூஞ்சி ஆலயம் பாரு. மகா போதும், நிறுத்து. ஐயோ, இவர் எப்போ வந்தாரு? பேசினதெல்லாம் கேட்டுப்பாரோ? என்ன மகா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்லைங்க, அவள் ஒழுங்காக வேலை செய்யல, அதான் கூப்பிட்டு கண்டிச்சிட்டு இருந்தேன். எதுக்கு மகா இப்படி அல்பத்தனமா போய் சொல்ற? நான் தான் நீ பேசின எல்லாத்தையும் கேட்டு தானே வந்து கேக்குறேன். ஏன் அப்படிலாம் மாறிட்ட? எதுக்கு மருமகளை போய் இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி பேசுற? அம்மா, எதுக்குமா இப்படிலாம் பேசுறீங்க அவளை? போதும், 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னடா அம்மாவை எதிர்த்து பேசுறியா? இவ்வளோ சொன்னா உனக்கு என்ன கோவம் வருது? பொண்டாட்டி அவ்வளோ முக்கியமா போயிட்டா அம்மாவை விட, அப்படிதானே? அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நீங்க பேசின வார்த்தை எல்லாமே நான் கேட்டேன், ரொம்ப தப்புமா. நான் சரியா தான் பேசினேன், இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மகா, மகா. மாமா, அவ பேசுனதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, என்னை மன்னிச்சிடுமா. ஐயோ மாமா, நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அத்தை ஏதோ என் மேல இருக்க கோவத்துல அப்படிலாம் பேசுறாங்க. இதுக்காக நீங்க இவ்ளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லக்கூடாது மாமா. இல்லம்மா, அவ பேசுனது எல்லாத்தையும் நான் அங்கிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகா இப்படி மாறிட்டா, என்னால நம்பவே முடியலம்மா. விடுங்க மாமா, எல்லாம் என்னோட தலையெழுத்து, என்ன நடக்குதோ நடந்துக்கிட்டோம்.
எங்க அத்தை தானே என்ன திட்டுறாங்க, பரவாயில்ல விடுங்க. இப்படி எல்லாத்துக்கும் பொறுத்து போவியோ? வேற என்னங்க பண்றது, ஏதாவது பேசினா குடும்பத்துக்குள்ள சண்டை தாங்க வரும், அதனாலதான் அமைதியா இருக்கேன். அந்த அவந்திக்காவை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வேலையும் செய்யறது இல்ல, எல்லா வேலையும் நீ தான் செய்யற. இதுல வேற பவானி அக்கா ஈவினிங்கே கிளம்பிடுறாங்க. இப்பெல்லாம் மொத்த வேலையும் நீ தானே செய்யற. அப்புறம் எதுக்கு இவங்க இப்படி கத்திட்டு இருக்காங்க? மேல தப்பு இல்லை தானே, தைரியமா எதுக்கு கேட்கலாம்ல. எங்க விடுங்க, பெரிய பிரச்சனையாக்காதீங்க, தயவு செஞ்சு விடுங்க ப்ளீஸ். மாமா நீங்க உள்ள வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏங்க நீங்களும் வாங்க. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம். மாமா ஒண்ணுமே இல்லை மாமா, சின்ன பிரச்சனை இது, இதுக்கெல்லாம் போய் சாப்பிடாம இருக்கலாமா? இல்லம்மா, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு வேணாமா. என்னங்க மாமா இப்படி பேசிட்டு போறாரு, சாப்பிடாம கூட போறாருங்க. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல அனிதா. ஆனா ரொம்ப சாரிண்ணா. ஏங்க என்னங்க சாரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? தப்புலாம் என் மேல தானே, அதான் சாரி கேட்குறேன். இன்னைக்கெல்லாம் ஆஃபீஸ்ன்னு ஓடிடுறேன். இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்ககிட்ட கேட்கறது கூட இல்லை. கேட்டாலும் நீ உண்மையை சொல்ல மாட்ட. இருந்தாலும் நான் தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு இந்த வீட்டில், நீ இப்போதான் எனக்கு புரியுது. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். மணி 7 ஆச்சு, இன்னும் காஃபி வந்துதா பாரு. இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா? எல்லாம் எழுந்துட்டீங்களா? சரி இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஏய் ஒரு நிமிஷம் இல்லை. அத்தை மணி 7 ஆகுது, இன்ன வரைக்கும் யாருக்குமே காஃபி கொடுக்கல. என்ன இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சு வரையோ? ஆமாம் அத்தை, எனக்கு நைட்டெல்லாம் ஃபீவர், முடியல, அதான் இப்போ எழுந்திரிச்சு வந்தேன். சாகலைல்ல, உயிரோட தானே இருக்க, எந்திரிச்சு வர வேண்டியதானே. மகா, என்ன வார்த்தை பேசுற நீ? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? வாயை மூடுங்க, அப்படியே எல்லாம் வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவீங்க. இவ்வளோ நேரம் ஆகுது, எல்லாருமே எழுந்தாச்சு, ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடியுதா அவளால்? ஏமா உன் சின்ன மருமக உள்ளே தூங்கிட்டு இருக்காளே, ஏன் அவளை போய் இந்த வார்த்தைலாம் சொல்லி எழுப்ப வேண்டியதானே? அவங்க தான் உடம்பு முடியல தூங்கிட்டான்னு சொல்கிறாங்கல்ல. நீ வாயை மூடுறியா? அவளுக்கு நேத்தே தலைவலின்னு சொன்னான், அவள் என்ன சும்மா அவள் படுத்திருக்கா? ஓ, அவங்களுக்கு தலைவலின்னா படுத்து தூங்கலாம், இவங்களுக்கு ஜுரம் அடிச்சா கூட வேலை செய்யணும், அப்படி தானே? நீ பாரு சஞ்சனா, இவளை பற்றி தெரியாமல் பேசாத, அவள் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கா. யார் பொய் சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போல்லாம் தேவையில்லாத வார்த்தை நிறைய விடுறீங்கம்மா. ப்ளீஸ் உங்கள் வாய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏய் என்ன ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? நான் சொன்னது எந்த தப்பும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தான் அவளை ஏற்றி வச்சுருக்கீங்க. அம்மா போதும், இதுக்கு மேலே என் பொண்டாட்டியை திட்டுறது என்னால் பார்க்க முடியாது. ஓ அப்படியா சார்? என் வீட்டில் இருந்தால் அப்படி தான் பேசுவேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் பொண்டாட்டி புள்ளியை கூப்பிட்டு தனி கொடுத்தணும், கிளம்புங்க. பொண்டாட்டியை பேசினோடனே பொத்துக்கிட்டு வந்துருச்சான். ஏய் காஃபி போட்டு என் ரூம்க்கு எடுத்துட்டு வா. மூதேவி மூஞ்சி எப்படி நிற்கிது பாரு காலங்கத்தால. அப்பா தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு புல் ஸ்டாப் வைங்க. இவங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அண்ணியை. இது 1 மாசமா நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஓவரா பண்றாங்க. நம்ம வீட்டில் வேலை செய்கிற பவானி அக்காவுக்கு கூட அவ்வளோ வேலை இல்லை, ஆனால் அண்ணியை பாடா படுத்துறாங்கப்பா. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் எவ்வளோ தான் சொல்கிறது, இவங்க மதிக்க கூட மாட்டுறாங்க என் பேச்சை. ஆமாப்பா, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். எனக்கு என்னவோ இவங்க தனி கொடுத்தனும் போகிறது தான் நல்லதுன்னு தோணுது. ரகு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா. அப்பா சொல்றது கேளு. தயவு செஞ்சு அனிதாவை கூப்பிட்டு தனி கொடுத்தனும் போயிடு. அவ இங்க இருந்தா இதே மாதிரி தான் கொடுமை பண்ணிட்டு இருப்பா. எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பொண்ணை கொடுமையை தாங்கிட்டு இருப்பா சொல்லு? ஆமாப்பா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. பாவம்ப்பா, அவ நைட்டெல்லாம் ஜுரத்தில் தூங்கவே இல்லை தெரியுமா? நான் தானே அவள் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன், எனக்கு தெரியாதா? எப்படி பேசிட்டு போகிறாங்க பாருங்க. அண்ணே, அப்பா சொல்கிறது தான் கரெக்டு. நீ அண்ணியை கூப்பிட்டு தனி கொடுத்தனும் போயிடு. அப்பா, அர்ஜுன் மாமா வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக இருக்குது, அதில் ரெண்ட்டுக்கு கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி பாருங்க, சொந்தமாக வாங்கிடலாம். அங்கே போனால் இவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, ஐஷு அக்காவுக்கும் உதவியாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நீ சொல்றது கரெக்டு தான் கிரிஷ், நான் போய் பேசி பார்க்குறேன். அண்ணியும் அண்ணனும் இந்த வீட்டை விட்டு போட்டோம், சின்ன மருமக என்ன வேலை செஞ்சு கிழிச்சிடறா நாங்கள் பார்க்க தானே போகிறோம். ஆமாண்ணா, அண்ணி இந்த வீட்டை விட்டு போனாதான் அம்மாவுக்கு அவங்க அருமை தெரியும். அவந்திகா ஒன்றும் செஞ்சு கிழிச்சிட போகிறதில்ல. அப்போ தான் 2 பேருக்கும் சண்டை முட்டிக்க போது பாரு.
அண்ணா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் வீடு பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாருங்க. நான் இப்பவே கிளம்புறேன். வீடு பார்த்து நாளைக்கே என் பொண்டாட்டி இங்கிருந்து கூட்டிட்டு போறேனா இல்லையான்னு பாரு. இந்த கொடுமையெல்லாம் என் கண்ணாலே நான் பார்த்துட்டேன். இதை விட நேற்று எப்படி பேசுனாங்க தெரியுமா? கண்டிப்பா என் பொண்டாட்டியோட அருமை இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அம்மாவுக்கு புரியதான் போகுது. அப்ப தெரியும் யார் நல்ல மருமகன்னு.